இன்னைக்கு சூழலில் நீங்கள் வந்து ஒரு டபுள் பெட்ரூமில் ஒரு அப்பார்ட்மெண்ட் சிட்டிக்குள்ளே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இன்னும் மெயின் சிட்டியில் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1-1.5 கோடிங்கிறது வந்து இன்னைக்கு சூழலில் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அந்த அட்மாஸ்பியரை வந்து நான் என்னோட ஒரு ப்ராஜெக்டில் தரேன். ரெசார்ட் கான்செப்ட் காட்டேஜ் பிளாட்டை தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 8 ஏக்கரில் கேட்டட் கம்யூனிட்டி ரெசார்ட் அண்ட் காட்டேஜ் பிளாட்டை தான் பண்ணுறோம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே மாதம் உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் அஷ்யூர்டாகவே இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுக்குறேன். மாதம் 50,000 வர மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சைட் தான் பார்க்க போகிறோம். இந்த சைட் நமக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா அக்காட் ஹவுசிங் தான் கொடுத்துருக்காங்க. சைட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயாசிஸ். ஈசிஆர் பக்கத்தில் புதுப்பட்டினம் பீச் பக்கத்தில் ஒரு சூப்பரான லேஅவுட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த லேஅவுட் பார்த்தீங்க அப்படின்னா காட்டேஜ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, அதே மாதிரி ரெசார்ட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பரான சைட்டு. ரொம்ப லோ பட்ஜெட், ரொம்ப ப்ரைஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுவும் 2 ஈசிஆரை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இருக்குது. ஆக்சுவலாக இது பழைய ஈசிஆர் ரோட். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஈசிஆர் ரோடுமே வந்துட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் தான் இந்த சைட்டே கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டை பற்றி நம்ம A to Z பார்க்க போகிறோம். வாங்க வெளியே பார்க்கலாம். இப்போ என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். என்ட்ரன்ஸே பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்கன்னு. சைட்டோட நேமு ஒயாசிஸ்னு பக்காவாக போட்டிருக்காங்க. பார்த்தாலே ரெசார்ட் இருக்குன்றது அதுலேயே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் இது கொடுத்துருக்காங்கன்னா நியர்பைல பீச் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான். கண்டிப்பாக. ஸோ நம்ம அந்த ரோடு நின்றீங்க இல்லையா, ரோட்லேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஸ்ட்ரெயிட்டோட கனெக்டிங் ரோடு. இந்த கனெக்டிங் ரோடில் ஒரு 300-400 மீட்டர் வந்தால் கரெக்டாக அந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ட்ரன்ஸ் சைட்டுக்குள்ளே தான் வரும். ஓகே, சைட்டுக்குள்ள வந்துடலாம். சைட்டில் போய் பார்த்துலாமா? உள்ள போய் பார்த்துலாமா? ஓகே சார். மக்களே, இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். சார் இருக்காங்க, சார் நம்ம டீட்டெயிலாக கேட்கலாம். சார், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஆமாம், அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கீங்க? எஸ், நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? சூப்பராக சார். சரிங்க சார், ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். மக்கள் வந்து அதை பார்த்துருக்காங்க. இப்போ வந்து எதுக்காக நம்ம பண்ண போறோம் அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்க. ஏன்னா அந்த காட்டேஜ் பிளான் ஒன்று சொல்லியிருக்கீங்க. ஈசிஆர் நியர்பைல இருக்கனால காட்டேஜ் பிளான் பண்ணோம் அப்படின்னா ரெண்டெல்லாம் ஒரு இன்கம் நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி இப்போ லேண்டை பார்க்கும்போது லேண்டுக்கு ஒரு அப்ரிசியேஷன் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் சார். கண்டிப்பாக இன்னைக்கு சூழலில் நீங்கள் வந்து ஒரு டபுள் பெட்ரூமில் ஒரு அப்பார்ட்மெண்ட் சிட்டிக்குள்ளே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இன்னும் மெயின் சிட்டியில் பார்க்கணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1-1.5 கோடிங்கிறது வந்து இன்னைக்கு சூழலில் இருக்குது. கரெக்ட். ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்தாலே உங்களுக்கு 1.5 கோடி ரூபாயில் இருக்குது. இன்னும் ஒரு ஹைஃபையான ஏரியா போனீங்கன்னா அது 2-2.5 கோடியாக வந்து நிற்கும். கன்ஃபார்ம். சரிங்களா, சிட்டிக்குள்ளே. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அந்த அட்மாஸ்பியரை வந்து நான் என்னோட ஒரு ப்ராஜெக்டில் தரேன். நீங்கள் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே மாதம் உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் அஷ்யூர்டாகவே இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுக்குறேன். மாதம் 50,000 வர மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். ஸோ அதாவது எப்படின்னா, இது வந்து நம்மளோட ஒரு ரெசார்ட் கான்செப்ட் காட்டேஜ் பிளாட்டை தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது மொத்தமாக வந்து ஒரு 8 ஏக்கரில் கேட்டட் கம்யூனிட்டி ரெசார்ட் அண்ட் காட்டேஜ் பிளாட் தான் பண்ணுறோம். இங்கே டோட்டலாக ஒரு 134 பிளாட் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஸோ இங்கே ஒரு அரை கிரவுண்ட்ல இருந்து அதிகபட்சமாக 5300 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு பிளாட் சைஸஸ் எல்லாமே இருக்கு. அரை கிரவுண்ட்ல 5000 மேல இருக்கு. இங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்களால ஒரு 50 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு காட்டேஜஸ் வந்து நீங்க பில்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, ஸ்விம்மிங் பூலோட ஒரு டபுள் பெட்ரூம் காட்டேஜ் பண்ண முடிஞ்சதுன்னா, ஸோ உங்களுக்கு மாசம் ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் இன்கமும் எங்களால் ஏர்ன் பண்ணி கொடுக்க முடியும். சூப்பர். இது அஷ்யூர்டாவே நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது போக நீங்க லேண்டாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மொத்த கான்செப்ட் என்னன்னா, நீங்க வந்து இன்னைக்கு ஈசிஆர்ல நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட ரெசார்ட்டை தேடி போவாங்க. கரெக்ட். ஸோ கண்டிப்பா அப்படி போகும்போது உங்களுக்கு ஒரு 20,000-30,000 ஒரு நாளோட ரெண்டா இருக்கும். கரெக்ட் சார். எஸ். நான் அது இங்கேயே ஹைஃபையான இதெல்லாம் இருக்கு, ரெசார்ட்லாம் இருக்கு. அங்கெல்லாம் போனாலே நீங்க சொல்ற மாதிரி 20 to 30 அந்த மாதிரி வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு. எஸ் எஸ். அதெல்லாம் நீங்க ஒரு ரெவென்யூவா கொடுக்குற மாதிரி சொல்றீங்க. அதெல்லாமே கொடுக்குறோம். ப்ளஸ் என்ன பண்றோம்னா, உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான உங்களுக்கு அந்த காட்டேஜை நீங்க ரெண்ட்டுக்கு போகாம நான் உங்களுக்கு சொந்தமாவே தர்றேன். சூப்பர். சொந்தமாவே கொடுக்கறது இல்லாம ஒரு ரெண்ட் நான் பண்ணி கொடுத்துறேங்கிறத நான் சொல்றேன். இதுல நம்ம எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் நான் கொடுக்குறேன். சூப்பர். என்ன எஸ். உள்ள பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு பிக்கிள் பால் கோர்ட் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு பாஸ்கெட் பாலோட போல் அதுல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பீச் சாண்டோட வாலிபால். சூப்பர். லைவாவே இருக்கு. அது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஸோ அதுக்கப்புறம் கிரிக்கெட்டோட ப்ராக்டிஸிங் நெட்டு உங்களுக்கு இங்கே பண்ணி கொடுவோம். ஸோ ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரி அடிக்கிறது, எஸ் தென் வந்து டக் ஆஃப் ஃபார் அந்த கைரலுக்கு போகணும், அந்த கைரலுக்கு இது எல்லாமே நான் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டியாக நான் கொடுக்குறேன். அந்த பாரம்பரியத்தை எஸ் அதுவும் நான் சேர்த்து கொடுக்குறேன். அது போக என்னன்னா ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் நான் கொடுக்குறேன். சூப்பர். இங்கே ஒரு மினி மேரேஜே பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்து ஒரு ஏதாவது ஈவெண்ட்ஸ், பர்த்டே பார்ட்டி இல்லை கார்பரேட் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு 200-250 பேர் இருக்க மாதிரியான நான் வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேஜுமே நான் கொடுத்துட்றேன். அது போக ஒரு ஓப்பன் தியேட்டர் கொடுத்துறேன். ஓப்பன் தியேட்டர் என்னன்னா ஸோ இங்கே வந்து நீங்கள் ஏதாவது ஈவினிங்கில் ஃபேமிலியோட உள்ளே வரும்போது ஏதாவது நீங்கள் மூவிஸ் பார்க்குற மாதிரினா ஓப்பன் தியேட்டருமே நான் வந்து இதில் வந்து ஆக்சுவலாக நம்ம மெரினாலாம் இப்போ படம் போட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி கான்செப்ட், அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம அதுவுமே உள்ளே கொடுத்துட்றோம். ஸோ இன்னொன்று என்னன்னா நான் வந்து இண்டோர் ஆக்டிவிட்டி எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்னூக்கரு, வந்து ஒரு ஜாப்மிட்டனு, டேபிள் டென்னிஸு, கேரமு, செஸ்ஸு, இந்த டேபிள் சாக்கரு, பல்லாங்குழி வரைக்குமே நான் வந்து உள்ள வந்து நான் அதாவது நமக்கு தெரிஞ்ச விளையாட்டை தவிர்த்து தெரியாத விளையாட்டுமே இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி யாருமே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க சைட்ல. இது வரைக்குமே யாருமே பண்ணாதத ஒரு சூப்பரா பண்ணிருக்காங்க. சார் எத்தனை அம்யூனிட்டிஸ் சார் பண்ணிருக்கீங்க? ஸோ கிட்டத்தட்ட மோர் தென் 20+ அம்யூனிட்டிஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது போக நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால ஸோ இது உள்ள வந்து நம்ம நிறைய வந்து உங்களுக்கு அது தவிர பேசிக் கம்யூனிட்டிஸாக நிறையா கொடுக்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச் ஒரு பிரம்மாண்டம் நான் அதையும் காட்டுறேன். அதுக்கப்புறம் மொத்தம் ஒரு 8 ஏக்கருமே நான் ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டிருப்பேன். ஸோ ரோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் ரோடு, 23 ஃபீட் ரோடு பிளாக் டாப் ரோடு பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஒரு சைடு வந்து உங்களுக்கு சோலார் லைட்டும் இருக்கும், இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் லேம்ப் அதுவுமே நம்ம வந்து ஸ்ட்ரீட் லைட்டாக நம்ம கொடுத்துட்றோம். இதெல்லாம் போக சைட் வந்து ரொம்ப க்ரீனரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 1200 கிட்ட நான் பிளான்டேஷன்ஸ் வந்து நான் வந்து வச்சிருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பாருங்க, அந்த லைன் ஃபுல்லாமே க்ரீனரியா இருக்கு, பார்க்கவே வேற லெவல். இதெல்லாம் பெருசாக வந்ததுன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்ரீனரியா ஒரு கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து 24 hours செக்யூரிட்டி இருப்பாங்க, சிசிடிவி கேமராவும் நம்ம வந்து இங்கே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர். சைட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் பக்காவா பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியுமே பக்காவா கேமிங்க்குமே வச்சிருக்கீங்க. சூப்பர். நியர்பைல அதுவும் ஈசிஆர் நியர்பைல இருக்கனால ஆன் ரோட் பக்காவா இருக்கு. இன்னும் நான் சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி 2 ரோடுக்கு நடுவில் இருக்கு. 2 ரோடு. எஸ், அதாவது இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஈசிஆரோட 6 வழிச்சாலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு புதுசா வந்து ஒரு இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ரோடு, இந்த 2க்கு மிடில் இருக்கதா நம்ம ஒயாசிஸ் ப்ராஜெக்ட். சரிங்க சார். இப்போ கனெக்டிவிட்டி எப்படி சார் இருக்கு இந்த சைட்? இங்க நம்ம அக்காடோட ஒயாசிஸ் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க மகாபலிபுரத்துல இருந்து அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் ரீச் பண்ணிட முடியும். சூப்பர். ஸோ ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒண்டர்லா புதுசாக பண்ணியிருக்காங்க. உள்ள வர்றீங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பக்கத்தில் ரீச் எதனா பண்ணோம்னா ஒண்டர்லா வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் ஒண்டர்லா ரீச் பண்ணிடலாம். இங்க இருந்து நம்ம சைட்ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துல முதல்ல இருக்க போட் ஹவுஸ் ரீச் பண்ணிடுவோம். ஸோ உள்ள இங்க வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள எல்லா கனெக்டிவிட்டியுமே இருக்கும். சூப்பர். ஸோ எக்ஸாக்டா பீச் இங்க வந்து ஒரு 3 நிமிஷம் தான். 3 நிமிஷம் தான். எஸ், நான் ட்ரோன்ல கூட அட்டாச் பண்றேன். ட்ரோன் ஷாட் காட்டுங்க. மேல ஏத்துனால ஆப்போசிட்லயே பீச். 3 நிமிஷம் தான். கனெக்டிவ் அந்த ஏரியாவும் சூப்பரா இருக்கும். நீங்க அதையுமே காட்டுங்க. ஸோ நம்ம ஜங்ஷன், அதாவது புதுப்பட்டினம் ஜங்ஷன், அதாவது பாண்டிச்சேரி டு சென்னை, சென்னை டு பாண்டிச்சேரி பஸ் வந்து எவ்ரி 5 மினிட்ஸ் ஒரு தடவை வந்து போயிட்டே இருக்கும். அது வந்து இங்க இருந்து அதிகபட்சம் 800ல இருந்து 1 கிலோமீட்டர் 1 நிமிஷத்துல போயிடலாம். சூப்பர். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம ஒயாசிஸ் ப்ராஜெக்ட். சார் பார்த்த வரைக்குமே மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த சைட்டை வந்து பார்க்க நினைச்சிருப்பாங்க. கண்டிப்பா. ஆனா என்ன பிரைஸ் கொடுக்குறாங்க மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது புதுப்பட்டினம் பீச் பக்கத்துல என்ன பிரைஸ் கொடுக்குறீங்கன்னா? இங்க நான் கொடுக்குற ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து வெறும் 2100 ரூபாய் மட்டும்தான். வெறும் 2100 ரூபாய் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இங்க ஆஃப் கிரவுண்ட்ல இருந்து அதிகபட்சமா வந்து உங்களுக்கு வந்து அப் டு 5300 ரூபாய் இருக்கு. காட்டேஜுமே மினிமமா ஒரு 50 லட்சம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். சூப்பர். காட்டேஜ்லாம் போட்டீங்க அப்படின்னா சார் சொன்ன மாதிரி மாசம் ஒரு நல்ல ரெவன்யூ வரும். எஸ், வேற லெவல். ஏன்னா இங்க நியர்பைல ஈஸியா 2 ஈஸியா கனெக்ட் பண்ற மாதிரி ரோட் கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ விசிட்டர்ஸ் ஈஸியா வர்றதுக்காக பக்காவா இருக்கும். கனெக்டிவிட்டி பக்காவா இருக்கு. ஏன்னா ஒன்று என்ன பார்ப்பாங்க அப்படின்னா நியர்பைல ரெசார்ட் இருக்கா, காட்டேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனா ஈஸியா போக முடியுமான்னு தான் மெயினா பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கனெக்டிவிட்டி பக்காவா இருக்கு. ஸோ அதனால டைரக்டா அங்கிருந்து ஈஸியா வந்துருவாங்க. 2 நாள்ல 1 வீக் கூட ஸ்டே பண்ற அளவுக்கு நல்லா வந்து அம்யூனிட்டிஸ் பக்காவா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைட்ல நீங்க காட்டேஜ் மாதிரி பிளான் பண்றீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த சைட்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அக்காட் ஹவுசிங் வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைட்டை நீங்கள் டேரெக்டாக பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்து நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சார் பிளாட் சைஸ் சொல்லிட்டீங்க, அதே மாதிரி என்ன அப்ரூவல்? ஸோ இது டிடிசிபி ரேராக இருக்கக்கூடிய ஒரு கேட் இருக்கக்கூடிய ரெசார்ட் கான்செப்ட். ஓகே, அதனால பேங்க் லோன் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிளாட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 50% நான் லோன் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் காட்டேஜஸ் பில் பண்ணுறீங்கன்னா ஒரு 75 to 80% உங்களுக்கு லோன் பண்ணிக்க முடியும். சூப்பர். ஸோ நல்ல ஒரு சைட்டு. இந்த சைட்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, டேரெக்டாக விசிட் பண்ணுங்க, குடும்பம் வந்து விசிட் பண்ணுங்க. பக்காவான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. சார் அதே மாதிரி கேப் அரேஞ்ச் பண்ணிடலாமா? ஸோ நீங்கள் சிட்டியில் எங்கே இருந்தாலும் நான் கேப் அரேஞ்ச் பண்ணி நான் பண்ணி தந்துடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.